ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமாஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வல்லாரைக்கீரை வளர்ப்பை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி வளர்க்கலாம், எந்த தொட்டி சைஸ் போதும், அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சின்ன இனுக்கு தான் எனக்கு கிடச்சிது. எப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த கொடி இருக்குது இல்லைங்களா, இதோ இந்த கொடி சைஸ் தான் எனக்கு கிடச்சிது. தெரியுதுங்களா? இந்த கொடி சைஸ் தான் கிடச்சி இந்த மாதிரி பாட்டில் வச்சேன். சைஸ் பாருங்கள், பாட்டினுடைய சைஸு சின்ன பாட் தான், சின்ன பாட் சைஸ் தான். இதில் ரெண்டு பக்கமும் வச்சேன் நான். அந்த சின்ன கிளையே 2 இனுக்காக எடுத்து வச்சேன் நான். எப்படி துளுத்துருக்கு பாருங்கள். பக்க கிளைகளாம் அப்படியே ஊடுருவி வரும். இது அப்படியே படர்ந்து போயிட்டே இருக்கும். பாருங்கள், இது படர்ந்து போகுது பாருங்கள். இதோ கொடி போகுது பாருங்கள், கொடி போகுது பாருங்கள். அப்படியே படர்ந்து பக்க கிளையாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இதை கிள்ளி எடுத்து வச்சோம்னாலும் அடுத்த கிளை நமக்கு வந்துடும். இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்து வச்சோம்னா அடுத்த கிளை நமக்கு திரும்பியும் உருவாகிடும். இந்த மாதிரியாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அருணாச்சலம் சார் கொடுத்தாரு, லோகமேரி சிஸ்டர் கொடுத்தாங்க. அதை அப்படியே நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி எடுத்துடுவேன். இலையெல்லாம் எடுத்து சமைக்கும்போது இது அடுத்து திருப்பியும் வளரும். சமைக்கிறதுல குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக வளரும். இந்த வல்லாரைக்கீரையை படிப்பில் ஞாபக சக்தி இல்லாதவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். துவையலாவோ இல்லை பொடி செஞ்சு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கோ, இல்லை கீரை மாதிரி கடைஞ்சி கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது ஞாபக சக்தி இருக்கும். பரீட்சை டைமில் ஞாபகம் இல்லை அந்த மாதிரி சொல்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இதை கொடுக்கலாம். இதை மிட்டாயாக கூட செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீட்டில் வளர்கிறதுனால இதை நஞ்சில்லா உணவு இருக்குது இல்லையா, நம்ம தோட்டத்தில் எந்த வித ஃபெர்டிலைசர் அந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாத நம்ம வீட்டிலையே உரம் தயாரித்து நம்ம கொடுக்கறதுனால இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான கீரை குழந்தைங்களுக்கு கொடுக்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த வல்லாரைக்கீரையை. சும்மா இந்த இலையை மட்டும் எடுத்தால் போதும். அந்த மாதிரி இதை நம்ம அடிக்கடி உணவில் கொடுத்துட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி இல்லாமல் போச்சு அப்படின்றதே இருக்காமல் நல்லா படிப்பில் நாட்டம் உண்டாகும். பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்லாம். இந்த கீரையை வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ எடுத்துக்கிட்டு வரும்போது நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி கூடி வரும். இதை நான் இன்றைக்கி பொடி செய்ய போகிறேன். இந்த மாதிரி இலையை எடுத்து நல்லா அலசிட்டு வாணலில் நல்லா அப்படி உடையிற மாதிரி வறுக்கணும். நல்லா வறுக்கணும். அப்போ தான் பொடி செய்யறதுக்கு தோதாக வரும். உடைச்சி அந்த பொறன்னு வறுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் பருப்பு வகைங்க, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சாதத்தில், சுட சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போதோ இல்லை நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வல்லாரைக்கீரை வளர்ப்பு எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து பாருங்கள். இந்த சைஸ் தொட்டி போதும். அதுக்கப்புறமா திருப்பி இந்த மாதிரி கொடி போல் ஏறும்போது நம்ம இன்னொரு தொட்டிக்கும் அதை இந்த சின்ன சின்ன கிளைங்களை கட் பண்ணி, இந்த கிளைங்கள்லாம் கட் பண்ணி இன்னொரு செடியிலையும் வச்சோம்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.